வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய பாலிட்டி பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸில் குடிமையியலில் 7வது பாடமாக இருக்கக்கூடிய நீதித்துறை அப்படிங்கிற பாடத்தினுடைய 2ஆம் பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதில் இந்தியாவில் நீதிமன்றத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, மாடர்ன் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். அடுத்து இப்போதைக்கு இந்தியாவில் என்னென்ன வகையான நீதிமன்றங்கள் இருக்குது, அடுத்து நீதித்துறையுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாமே நம்ம முதல் பாகத்தில் பார்த்துருப்போம். இந்த 2ஆம் பாகத்தில் நமக்கு உச்சநீதிமன்றம் அப்புறம் உயர்நீதிமன்றம் தொடர்பான செய்திகள் இருக்குது. அதை பார்த்துடலாமா? உச்சநீதிமன்றம், இந்திய உச்சநீதிமன்றம் தான் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம் என்னது? இந்திய உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முதல் பாகத்திலே பார்த்துருப்போம். ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதான் இந்திய உச்சநீதிமன்றம். நம்முடைய இந்திய உச்சநீதிமன்றமானது நம்முடைய தலைநகரான புதுடில்லியில் அமைந்திருக்கு. சரிங்களா? நம்முடைய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இந்திய அமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன். அது மட்டும் இல்லாமல் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு உச்சநீதிமன்றம். இது ரெண்டையும் சொல்லக்கூடியது இந்திய அரசியலமைப்பு தான் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது? இந்திய உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலராகவும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு பற்றி பார்க்க போகிறோம். முதன்மை அதிகார வரம்பு. சரிங்களா? முதன்மை அதிகார வரம்பு உச்சநீதிமன்றத்தில் மட்டுமே முதன்முறையாக தொடுக்கப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றிருக்கு. சரிங்களா? அப்போ உச்சநீதிமன்றத்தில் மட்டும்தான் முதன்முறையாக தொடுக்கப்படக்கூடிய வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றிருக்கு. அடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள்ள, முதன்மை அதிகார வரம்புக்குள்ள வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள். சரிங்களா? அப்போ மத்திய அரசிற்கும் ஒரு மாநிலத்திற்கு இடையிலான பிரச்சனைகள் அல்லது மத்திய அரசிற்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலத்திற்கும் இடையான பிரச்சனைகள். சரிங்களா? இது போன்ற பிரச்சனைகள். அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய முதன்மை அதிகார வரம்புக்குள்ளே அடங்கக்கூடியது. அடுத்து மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. உச்சநீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு ஹைகோர்ட்டானது இருக்குது, உயர்நீதிமன்றமானது இருக்குது. அந்த ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை தருது அப்படின்னா அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு செய்யலாம். அப்படி உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை நம்ம உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அப்படி மேல்முறையீடு செய்யப்படக்கூடிய வழக்குகளை உச்சநீதிமன்றமானது விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வச்சுருக்கு. அதைத்தான் என்னது மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட மேல்முறையீடுக்கு அப்பீலுக்கு போனோம் அப்படின்னா அந்த வழக்கானது மேல்முறையீட்டுக்கு தகுதியான வழக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமானது ஒரு சான்று தரணும், ஒரு சான்றிதழ், ஒரு சர்டிஃபிகேட் தரணும். அப்படி உச்சநீதிமன்றம் எந்தெந்த வழக்குகளாக மேல்முறையீட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் தருதோ அந்த வழக்குகளை மட்டும்தான் உச்சநீதிமன்றமானது மேல்முறையீட்டுக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு ஹைகோர்ட் தர ஜட்ஜ்மெண்ட்டை அந்த ஹைகோர்ட்டே இது நீங்கள் மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் தந்தால் மட்டும்தான் உச்சநீதிமன்றமானது அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அந்த வழக்குகளை எடுத்து விசாரிக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆலோசனை அதிகார வரம்பு. ஆலோசனை அதிகார வரம்பு குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படக்கூடிய பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகள் குறித்து ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடர்பாக சட்ட ஆலோசனையோ இல்லை ஒரு பொது விஷயம் தொடர்பான ஆலோசனைகளோ தேவைப்படுது, குடியரசுத் தலைவர் தேவைப்படுது அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவருக்கு தேவையான ஆலோசனைகளை உச்சநீதிமன்றம் தான் வழங்கும். அந்த அதிகாரம் என்னது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்க, உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஒரு 14 கேள்விகள் கேட்டிருப்பாங்க, விளக்கங்கள். அதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நவம்பர் மாதம் சம்திங் அந்த டைமில் நடந்துச்சு. அடுத்து நீதிப்பேராணை அதிகார வரம்பு பார்க்க போகிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிப்பேராணை அதிகார வரம்பு
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 32 படி உச்சநீதிமன்றமும் சட்டப்பிரிவு 226 படி உயர்நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வழங்கும். அடுத்து ஆவண நீதிமன்றம். இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். சரிங்களா? உச்ச நீதிமன்றம் என்னது? ஆவண நீதிமன்றமாக செயல்படும். எப்படின்னா நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுடைய பதிவுகள் எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றம் தான் என்னது பராமரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவுகளானது அதற்கு கீழே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மற்ற கீழமை நீதிமன்றங்கள் எல்லாத்தையுமே என்னது கட்டுப்படுத்தும். அடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். உச்சநீதிமன்றமானது கீழ் நீதிமன்றங்களுடைய செயல்பாட்டை கண்காணிக்குது. கீழ் நீதிமன்றங்களுடைய செயல்பாட்டை கண்காணிக்குது. அடுத்து நம்ம உயர்நீதிமன்றம் பார்க்க போகிறோம். சரிங்களா? உயர்நீதிமன்றம் நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம். நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றமானது சென்னைக்கு மட்டும்தான் உயர்நீதிமன்றமாக செயல்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னைக்கும் யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரிக்கும் உண்டான ஒரு உயர்நீதிமன்றமாக நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றங்களானது சென்னை உயர்நீதிமன்றம் செயல்படுது. சரிங்களா? அதற்கான விதி என்ன, அது எந்த சட்டத்திட்டத்தின் மூலயமாக கொண்டு வரப்பட்டது, இது எல்லாமே நம்ம 10th மாநில அரசு வந்துச்சு இல்லையா, அதில் பார்த்துருப்போம். சரிங்களா? உயர்நீதிமன்றம் மாநிலங்களுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம். சரிங்களா? இந்திய அளவில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் மிக உயர்ந்த நீதித்துறை அமைப்பு. மாநிலங்கள் அளவில் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் தான் என்னது மிக உயர்ந்த நீதிமன்றம். இது இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஒரு உயர்நீதிமன்றமானது இருக்குது. இருந்தாலும் 2 அல்லது 3 மாநிலங்கள் தங்களுக்கு அப்படின்னு சொல்லி பொதுவான நீதிமன்றங்களை கொண்டிருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்குமான ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம். சரிங்களா? அதே போல் பஞ்சாப், ஹரியானாவுக்கு மற்றும் சண்டிகர், இந்த 3க்குமே பார்த்திங்கன்னா சண்டிகரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் என்னது பொதுவான உயர்நீதிமன்றமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா கல்கத்தா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கான உயர்நீதிமன்றமாக செயல்படுகிறது. கேரளா உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் லட்சத்தீவுகளுக்கான உயர்நீதிமன்றமாக செயல்படுகிறது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், உதாரணமாக தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா. சரிங்களா? பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகியன பொதுவான ஒரு நீதிமன்றத்தை வச்சிருக்கு. உயர்நீதிமன்றமானது தனக்கு அப்படின்னு சொல்லி முதன்மை அதிகார வரம்பு, தனக்கென அப்படின்னு சொல்லி முதன்மை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு ஆகிய அதிகார வரம்புகளை பெற்றிருக்கு. மேலே நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பில் என்ன பார்த்தோம்? முதன்மை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, அதற்கப்புறம் ஆலோசனை அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, அடுத்து ஆவண நீதிமன்றமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் உயர்நீதிமன்றங்கள் பார்த்திங்கன்னா முதன்மை அதிகார வரம்பு வச்சுருக்கு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு வச்சுருக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா நீதி பேராணை வழங்கக்கூடிய அதிகார வரம்பு. இந்த 3 அதிகார வரம்புகளை உயர்நீதிமன்றமானது வச்சிருக்கு. சரிங்களா? மாநிலங்களில் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றங்களின் கீழ் தான் துணை நீதிமன்றங்களானது செயல்படும் இருக்குது. சரிங்களா? அடுத்து நீதித்துறையினுடைய சுதந்திரமான மற்றும் நடுநிலைமை செயல்பாடை பற்றி பார்க்க போகிறோம். நீதித்துறையினுடைய முதன்மையான சுதந்திரம் மற்றும் நடுநிலைமை செயல்பாடு. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்தியாவில் நீதித்துறையினை சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மையுடன் நிறுவியிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் என்னது நீதித்துறையானது ஒரு தன்னிச்சையான அமைப்பாக இருக்கணும், ஒரு சுதந்திரமான அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் தான் செஞ்சுருக்காங்க. அதே போல் தான் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? சுதந்திரமானதாகவும் இருக்கணும், அடுத்து நடுநிலைத்தன்மை கொண்டதாகவும் இந்த நீதித்துறையானது இருக்கணும் அப்படின்ற வகையில் நிறுவியிருக்காங்க. நியாயமான நீதி கிடைப்பதற்கு நீதித்துறையினுடைய சுதந்திரமானது முக்கியமானது. ஒருவருக்கு நியாயமான நீதி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கணும்னா அதற்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறையினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எந்த விதமான கட்டுப்பாடு நிர்வாகத்துறையோ அல்லது சட்டமன்றமோ என்னது நீதித்துறையினுடைய செயல்பாடுகளில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் ஒருவருக்கு ஒரு நியாயமான நீதி அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இந்தியா போன்ற மக்களாட்சி நாடுகளில் நீதித்துறை குடிமக்களுடைய உரிமைகளுடைய பாதுகாவலனாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்தியா மட்டும் இல்லாமல்
இந்தியா போன்ற மக்களாட்சி நாடுகளாக இருக்கு இல்லையா, அந்த மக்களாட்சி நாடுகள் எல்லாத்துலேயுமே அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறையானது அங்கே வாழக்கூடிய குடிமக்களினுடைய உரிமைகளின் பாதுகாவலனாக இருக்குது. நம்முடைய நாட்டிற்கு எவ்வகையான நீதித்துறை வேணும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுட்டு அரசியலமைப்பை உருவாக்கியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீதித்துறையை வடிவமைச்சிருக்காங்க. என்ன நினச்சிருக்காங்க, நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரமான ஒருங்கிணைந்த ஒரு நீதித்துறை அமைப்பு வேணும் அப்படின்னு அவங்க நினச்சி அதை கருத்தில் கொண்டு தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நீதித்துறை அமைப்பை வழங்கியிருக்காங்க. சரிங்களா. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களுடைய இந்த எண்ணத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பின்வருமாறு பதிலளிக்கிறார். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய இந்தியாவுக்கு வந்துட்டு என்னது ஒரு சுதந்திரமான நீதித்துறை வேணும். சரிங்களா. நம்முடைய நாட்டிற்கு வந்து என்னது எந்த வகையான நீதித்துறை வேணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பை உருவாக்கினவங்க அதை உருவாக்கி நீதித்துறையை உருவாக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணத்திற்கு அம்பேத்கர் வந்து என்னது ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலை பார்த்துடலாமா. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால் எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே. சரிங்களா. அப்போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நீதித்துறையை உருவாக்கத்தை பற்றி விவாதம் நடக்கும் பொழுது அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்முடைய நீதித்துறை வந்து என்னது எப்படி இருக்கணும், நிர்வாகத்தில் இருந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னும் ஒன்று, அதே போல் திறமை மிக்க நீதியமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்கிற யாருக்குமே வந்து எனது மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் சுதந்திரமான நீதித்துறை இருக்கணும், திறமைமிக்க நீதித்துறையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் கேள்வி என்னன்னா, சுதந்திரமிக்க நீதித்துறையாகவும் திறமைமிக்க நீதித்துறையாகவும் இருக்கணும். இந்த ரெண்டு நோக்கத்தையும் நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. சரிங்களா. அடுத்து, ஒரு திறன்மிக்க நீதித்துறை சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். ஒரு திறமைமிக்க நீதித்துறையானது எப்படி இருக்கணும், சுதந்திரமாகவும் இருக்கணும், பொறுப்புணர்வு கொண்டதாகவும் இருக்கணும். நீதித்துறையினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது நீதிபதிகள் பாரபட்சமற்ற முறையில் சுதந்திரமாக செயல்பட குறிக்கும். நீதித்துறையினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது என்னது, நீதிபதிகள் எந்த விதமான பாரபட்சம் இல்லாத முறையில் அவங்க செயல்படலாம். ஆளும் வர்க்கத்திற்கு அடிபணிந்தோ இல்லை உயர் அதிகாரிகள் பேச்சு கேட்டோ எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்தவித பாரபட்சமும் இல்லாத வகையில் நீதிபதிகள் வந்து என்னது சுதந்திரமாக செயல்படுவதை குறிக்கக்கூடியதாக வந்து என்னது நீதித்துறையினுடைய சுதந்திரமாகும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வெளிப்புற செல்வாக்கிலிருந்தும் விலகுதல், சரிங்களா, விடுபடுதல். சரிங்களா. அடுத்து வழக்கு செயல்முறை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. இந்தியாவில் வந்து 2 வகையான சட்டப்பிரிவுகள் இருக்குது. சரிங்களா. இந்தியாவில் எத்தனை வகையான சட்டப்பிரிவுகள் இருக்குது, இந்தியாவில் 2 வகையான சட்டப்பிரிவுகள் இருக்குது. அது என்னது, ஒன்று உரிமையியல் சட்டங்கள், இன்னொன்று குற்றவியல் சட்டங்கள். சரிங்களா. ரெண்டு இருக்குது. இந்தியாவில் 2 வகையான சட்டப்பிரிவுகள் இருக்குது. ஒன்று உரிமையியல் சட்டப்பிரிவுகள் சிவில், இன்னொன்று குற்றவியல் சட்டப்பிரிவுகள் கிரிமினல். இப்போ வந்து நம்ம அந்த 2 சட்டப்பிரிவுகளையும் நம்ம ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா. உரிமையியல் சட்டங்கள் என்னென்ன, குற்றவியல் சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிமையியல் சட்டங்களை பார்த்தீங்கன்னா பணம், சொத்து மற்றும் சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. உரிமையியல் சட்டங்கள் என்னென்ன இருக்குது, பணம், சொத்து மற்றும் சமூகம் தொடர்பான பிரச்சனை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிலம் தொடர்பான பிரச்சனை, வாடகை பிரச்சனை, திருமணம் தொடர்பான பிரச்சனை. அடுத்து அதே போல் இந்த பக்கம் குற்றம் அப்படின்னு சட்டம் வரையறுக்கக்கூடிய நடத்தைகள், இதெல்லாம் குற்றம். ஒரு கொலை செய்தால் குற்றம். சரிங்களா. அரசால் அங்கீகரிக்கப்படாத தொழில் செய்தால் குற்றம் அப்படின்னு சொல்லி குற்றம்னு எதையெல்லாம் சொல்கிறாங்களோ, குற்றம் என சட்டம் எதையெல்லாம் வரையறுக்கிறதோ அந்த நடத்தைகள் அல்லது செயல்களை இந்த குற்றவியல் சட்டங்கள் வந்து என்னது விசாரிக்கிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா திருட்டு, கொலை, பெண்களை துன்புறுத்துதல், இது எல்லாமே குற்றவியல் சட்டங்களுக்கு உதாரணம். அதே போல் நிலம் தொடர்பான பிரச்சனை, வாடகை பிரச்சனை, திருமணம் தொடர்பான பிரச்சனை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உரிமையியல் தொடர்பான சட்டங்களில் வரக்கூடியது. அடுத்து உரிமையியல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு புகார் தாக்கல் செய்யப்பட வேண்டும். சரிங்களா. இப்போ உரிமையியல் நீதிமன்றத்தில் போனோம்னா, இப்போ ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, சொத்தை ஏமாற்றிட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் போயிட்டு என்ன பண்ணணும், உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு புகாரை தாக்கல் செய்யணும். சரிங்களா. குற்றவியல் சட்டங்கள் வந்து வழக்கமாக காவல்துறை விசாரணையுடன்
முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், சரிங்களா, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதன் மூலம் தொடங்குது இது. அப்போ உரிமையல் சட்டத்துக்கு பாதிக்கப்பட்டவர் நேரடியாக போயிட்டு ஒரு புகார் தாக்கல் செய்யலாம். குற்றவியல் சட்டம் வழக்கமாக யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை விசாரணையுடன் முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்வதன் மூலமாக இந்த குற்றவியல் சட்டங்களானது தொடங்குது. அதற்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும், சரிங்களா. இதே உரிமையல் நீதிமன்றத்தில்னா நம்ம டைரெக்டாகவே கோர்ட்டில் போயிட்டு புகார் தாக்கல் செய்யலாம். அடுத்து உரிமையல் சட்டங்கள் பார்த்தலாமா, மனுதாரருடைய கோரிக்கையின்படி பணம் செலுத்தும்படியான தண்டனைகள் வழங்கப்படும். உரிமையல் சட்டங்களில் மனுதாரருடைய கோரிக்கையின்படி பணம் செலுத்துதல், ஃபைன் போடுற தண்டனைகள் தருவாங்க. குற்றவியலில் பார்த்திங்கன்னா, குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் சிறைக்கு அனுப்பப்படுவாங்க. இதுதான் உரிமையல் சட்டங்கள் குற்றவியல் சட்டங்களுக்கு இடையிலான வேறுபாடு. அடுத்து பார்த்திங்கன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்கு, சரிங்களா. பொதுநல வழக்கு இப்போ மனிதன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதுலலாம் அவர் வக்கீலாக வரும்பொழுது அந்த பொதுநல வழக்கு போட்டு தான் அந்த ஒரு கேஸை எடுப்பாங்க. சரி, பொதுநல வழக்கு பார்த்துடலாமா. பொதுநலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு பொதுநல வழக்கு, சரிங்களா. பொது நலன்களை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு பொதுநல வழக்கு. உச்சநீதிமன்றம் இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருக்கு, சரிங்களா. இது ஒரு நபர் தனது வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்குது. இந்த பொதுநல வழக்கு என்ன சொல்லுது, ஒரு நபர் அவருடைய வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தை அணுகுவதற்கு அனுமதிக்குது. அடிப்படை மனித உரிமைகள் மீறல், அடிப்படை மனித உரிமைகள் மீறல், சமய உரிமைகள், மாசுபாடு மற்றும் சாலை பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக பொதுநல வழக்கை யார் வேணாலும் தாக்கல் செய்யலாம். இப்போ ஒரு குளத்தை மாசுபாடு செய்கிறாங்க, ஒரு சாலை பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா பொதுமக்கள் யார் வேணாலும் அது தொடர்பாக இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்யலாம். இந்த பொதுநல வழக்கு தொடர்பான எழுதப்பட்ட புகார் கடிதம் மூலம் இந்த வழக்கினை பதிவு செய்யலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பொதுநல வழக்கு அப்படிங்கிற கருத்து இந்திய நீதித்துறைக்கு ரொம்பவே புதுசான ஒன்று, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, முடிவுரை மீள்பறவையுமே பார்த்துடலாம். மீள்பறவையுமே சில தகவல்கள் தான் இருக்குது, சரிங்களா. இருந்த தகவலே இருந்தாலும் அதையும் பார்த்துடலாம். முடிவுரை பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, மக்களாட்சி நாட்டில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த நீதித்துறை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பொறுப்பாளரும் அதுதான், பாதுகாவலரும் அதுதான். அதே போல் அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலராகவும் இருக்குது, சரிங்களா. அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலராகவும் இருக்குது. உலகில் அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி நாடு இந்தியா தான் உலகத்திலேயே அதிக அளவிலான பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி நாடு, சரிங்களா. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது, நம்முடைய இந்தியா நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும் சுதந்திரமான நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கு, சரிங்களா. அடுத்து மீள்பார்வையில் பார்த்தலாமா, சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத். சதர் திவானி அதாலத்னா உரிமையல் நீதிமன்றங்கள், சதர் நிசாமத் அதாலத்னா குற்றவியல் நீதிமன்றங்கள். இது எல்லாமே எங்கே நிறுவனாங்க, இது ரெண்டையும் அலகாபாத்தில் நிறுவியிருக்காங்க. அடுத்து விரைவான நீதி வழங்குவதற்காக மக்கள் நீதிமன்றம் சொல்லப்படக்கூடிய லோக் அதாலத்தை ஜூனாகத்தில் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 2005ஆம் ஆண்டு நீதிமன்றங்கள் திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலனாக விளங்குது, சரிங்களா. ஓகே, இதோடு நமக்கு இந்த பாடமானது முடிவடைஞ்சிச்சு, சரிங்களா. நீதித்துறை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான டாபிக், 8th இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12th நீதித்துறை இருக்குது, அதுலேயும் சில தகவல் இருக்குது. நம்ம அடுத்து நம்ம 12th இருக்கக்கூடிய நீதித்துறை பாடத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் முன்னாடியே ஜஸ்ட்டு சில விஷயங்கள் இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம சில விதிகள்லாம் சொல்லலாம், எந்தெந்த இடத்துல என்னென்ன விதிகள் வருது அப்படிலாம் பார்த்து சொல்லலாம். ஸோ இந்த பாடத்திலே நம்ம இந்த விதிகள்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் டைம் டியூரேஷன் அதிகமாகிடும் அப்படின்லாம் சொல்ல. நம்ம நீதித்துறை சார்ந்து 12th வரும் பொழுது எந்தெந்த இடத்துல சும்மா என்னென்ன விதிகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், சரிங்களா. நம்ம உச்சநீதிமன்றம் தொடர்பான விதிகள் பார்த்திங்கன்னா 124 147 வரைக்கும் பார்த்தோம். அதே போல் மாநில உயர் நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அது தொடர்பான விதி எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214, சரிங்களா. இது 124, இது 214, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இதே
241 பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்துக்கான நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாகவே பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இது 214 237 வரைக்கும், 237ஓட வந்து என்னது மாநில அரசு பகுதி 6 இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் முடிஞ்சிடும். இது வரைக்கும் வந்து என்னது மாநில நீதித்துறையை பற்றி விவரிக்கக்கூடிய சட்ட விதிகள். அப்போ நம்ம இந்த ரேஞ்சு தெரிஞ்சுக்கணும். இது வந்து உச்சநீதிமன்றம் தொடர்பான சட்ட விதிகள் இருக்கக்கூடிய ரேஞ்சு. இது வந்து என்னது உயர்நீதிமன்றம் தொடர்பான சட்ட விதிகள் இருக்கக்கூடிய ரேஞ்சு. இப்படி நம்ம விதிகள் படிக்கும் பொழுது எந்தெந்த இதுலேருந்து இப்போ 5லேருந்து 11 வரைக்கும், 5லேருந்து 11 வரைக்கும்னா நமக்கு தெரியும். 5லேருந்து 11 வரைக்கும் இந்த குடியுரிமைகள் தொடர்பானது ரேஞ்சுக்குள்ளே வரும். சரிங்களா? அடுத்து 36லேருந்து 51 வரைக்கும், 36லேருந்து 51A வரைக்கும் அப்படின்னா என்னது அரசு தெரிவிக்கும் கோட்பாடுக்குள்ளே வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். 12லேருந்து 35 வரைக்கும்னா என்னது அடிப்படை உரிமைகளுக்குள்ளே வரக்கூடியது. அப்படியே அந்தந்த ரேஷியோ வந்து நம்ம அந்தந்த பவுண்ட்ரி தெரிஞ்சுக்கணும். இந்த குறிப்பிட்டதுக்கு இந்த எல்லைக்குள்ளே தான் விதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பொறுத்துக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கேட்டாலோ அதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து படிங்க. நம்ம அடுத்து 12th பாடத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறை பாடத்தில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.